Okay, fine. So transaction type, okay, system options வரைக்கும் பார்த்துருந்தோம் இல்லையா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டிரான்சாக்ஷன் டைப். ஓகே, ஸோ இப்போ ஒரு இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணுறீங்க, இல்லாட்டி ஒரு கிரெடிட் மெமோ நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ பேசிக்லி யூ வில் நீட் திஸ் பர்டிகுலர் டிரான்சாக்ஷன் டைப். ஸோ எதுக்காக இந்த டிரான்சாக்ஷன் டைப் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, பிகாஸ் உங்களுக்கு ரெண்டு இருக்கு. ஒன்று வந்துட்டு மேனுவலாக வந்துட்டு ஏஆர்ல கிரியேட் பண்ணுற இன்வாய்ஸு, இன்னொன்று வந்துட்டு நமக்கு அதர் அப்ளிகேஷன்லேருந்து வர்றது, ஆர் ப்ராப்ளி தி அதர் சிஸ்டம்லேருந்து வர்றது. ஸோ லெட்ஸே எனக்கு வந்துட்டு ஒரு சிஸ்டம் இருக்கு. ஸோ ஆர்டர்ஸ் வந்துட்டு நான் இதில் கிரியேட் பண்ணதில்லை. எனக்கு இன்னொரு கோர் அப்ளிகேஷன் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் டேக் ஏர்டெல் ஆர் வோடாஃபோன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மொபைல் அப்ளிகேஷன் இருக்கு. இந்த மொபைல் அப்ளிகேஷன்ல உங்களுக்கு நீங்க இந்த ரீசார்ஜ் பண்றது, இல்லாட்டி போஸ்ட்பெய்ட் பில் கட்டுறது எல்லாமே அதுல பண்றீங்க. ஸோ அது வந்துட்டு உங்களுக்கு டைரக்டா பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா Oracle doesn't have the mobile application capability to bring in the sales order or இந்த இது ஓகேங்களா? ஸோ அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் வச்சிருப்பாங்க. ஸோ அந்த அப்ளிகேஷனுக்கு ஒரு டேட்டா பேஸ் இருக்கு. ஸோ இப்போ அந்த டேட்டா பேஸ்லேருந்து உங்களுக்கு ஆர்டர் எல்லாம் இங்கே வருது இல்லையா? ஸோ அங்கேருந்து இங்கே வர்றது நீங்கள் ஒரு சர்டைன் ரூல்ஸ் வந்துட்டு டிஃபைன் பண்ணுவீங்க. இப்போ அங்கேருந்து நீங்கள் டேட்டா இம்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா என்ன டைப் ஆஃப் டிரான்சாக்ஷன் சொல்லிட்டு நீங்கள் அந்த அப்ளிகேஷனுக்கு கொடுக்கணும். சிமிலர்லி அந்த மேப்பிங் இருக்கணும். ஸோ அதை வச்சு நீங்கள் டிரான்சாக்ஷன் கிரியேட் பண்ணுறீங்க. ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு ஒன் பார்ட் ஆஃப் தி டிரான்சாக்ஷன். ஸோ ரெண்டாவது வந்துட்டு இன்கேஸ் உங்களுக்கு வந்துட்டு அதர் அப்ளிகேஷன் இல்லை, ஆர்டர் மேனேஜ்மெண்ட்டை நீங்கள் இன்னும் பண்ணலை. ஸோ இந்த கேஸில் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா மேனுவலாக நீங்கள் ஏஆர்லேயே கிரியேட் பண்ணிப்பீங்க இன்வாய்ஸஸ் எல்லாமே. ஸோ இப்போ நீங்கள் மேனுவலாக இங்கே ஏஆர்லேயே கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ ப்ராப்ளி யூ வில் ஹேவ் டு மென்ஷன் திஸ் ஆஸ் மேனுவல். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் உங்களுக்கு ஒரு டிரான்சாக்ஷன் டைப்ல என்ன இருக்குன்னு காட்டுறேன். ஸோ ப்ராப்ளி அதுக்கப்புறம் எங்கே வந்துட்டு நீங்கள் மேனுவல் ஆர் ஆட்டோ இன்வாய்ஸ் யூஸ் பண்ணுற அந்த ஆட்டோமேட்டிக் இன்வாய்ஸுங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் திங் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாஸ் இருக்கும். ஸோ இந்த கிளாஸை பொறுத்து தான் நம்ம டிட்டர்மைன் பண்ணுறோம். ஸோ வெதர் திஸ் இஸ் அன் இன்வாய்ஸ் ஆர் திஸ் இஸ் அன் கிரெடிட் மெமோ, டெபிட் மெமோ. ஸோ அந்த கிளாசிஃபிகேஷன் நம்ம இதில் தான் பண்ணுறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் திங். ஸோ ரெண்டாவது வந்துட்டு உங்களுக்கு இதில் வந்துட்டு நீங்கள் ஓப்பன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணணும். பிகாஸ் ஓப்பன் சொன்னீங்கன்னா தான் உங்களால் இதை யூஸ் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் டேர்ம்ஸ். ஸோ பேமெண்ட் டேர்ம்ஸ் இதில் அட்டாச் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ இந்த பர்டிகுலர் டிரான்சாக்ஷன் டைப் நீங்கள் சூஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த பேமெண்ட் டேர்ம்ஸ் வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கும். பட் ஸ்டில் யூ கேன் ஓவர் ரைட் வென் யூ ஆர் கிரியேட்டிங் தி இன்வாய்ஸ் அது டிரான்சாக்ஷன். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த சிஸ்டம் ஆப்ஷன்ஸ் பார்க்கும்போது பார்த்தோம் இல்லையா, அந்த அப்ளிகேஷன் ரூல்ஸ் செட் நான் அதில் சொல்லும்போதே உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ இது மல்டிபிள் ஆப்ஷன்ஸில் வந்துட்டு நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ எதர் நீங்கள் இதில் கொடுத்துக்கலாம் சிஸ்டம் ஆப்ஷன்ஸ் ஆர் யூ கேன் கிவ் இட் அட் டிரான்சாக்ஷன் டைப் ஆல்சோ. ஸோ அதுதான் இந்த ஆப்ஷன். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு கிரெடிட் மெமோ இருக்குன்னா ஸோ ப்ராப்ளி யூ கேன் யூஸ் இட் ஹியர். ஸோ நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் இது எல்லாமே உங்களோட டாக்ஸேஷன் ரிலேட்டட் இது. ஸோ இது உங்களுக்கு மேண்டேட்ரி இல்லை. ஸோ இது எந்த மாதிரி சினாரியோஸில் உங்களுக்கு டிஃபால்ட் டேக்ஸ் கிளாசிஃபிகேஷன் கோட் எனேபிள் பண்ணுவீங்க அப்படின்னா ஸோ இப்போ வந்துட்டு லெட்ஸே நீங்கள் மிடில் ஈஸ்ட் கிளைண்ட் யூஸ் பண்ணுறீங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ அங்கே வந்துட்டு உங்களுக்கு வேட்ன்னு சொல்லிட்டு ஒரு ரேட் தான் வச்சுக்க போகிறீங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுவீங்க அப்படின்னா இது எல்லாமே நீங்கள் டேக்ஸ் கிளாசிஃபிகேஷன் கோடில் கொடுத்துருவீங்க. ஸோ அந்த டேக்ஸ் கிளாசிஃபிகேஷன் கோட் வந்துட்டு உங்களுக்கு மல்டிபிள் இருக்காது. ஸோ ஒரே லைனாக தான் இருக்கும். அப்போ இந்த ஆப்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஃபால்ட்டாக வந்துட்டு இந்த டேக்ஸ் கிளாசிஃபிகேஷன் கோட் இது எல்லாமே நீங்கள் எழுதின அந்த ரூல்ஸை பொறுத்து வந்துடும். ஸோ தட் இஸ் வாட் இட் இஸ். அதுக்கப்புறம் அலோவ் ஓவர் அப்ளிகேஷன் ஆர் நேச்சுரல் அப்ளிகேஷன். ஸோ ரெண்டுத்துக்கு டிஃப்ரென்ஸ் என்னென்னா உங்களுக்கு எதர் யூ கேன் ஹேவ் இட் ஆஸ் அன். ஸோ யூஸ்வலி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேச்சுரல் அப்ளிகேஷன் ஒன்லி யூஸ் பண்ணுவோம். பிகாஸ் இப்போ நீங்கள் லெட்ஸே இன்வாய்ஸ் ஒரு 10,000 கிரியேட் பண்ணுறீங்கன்னா ஸோ அதுக்கு அகேன்ஸ்ட் ரிசிப்ட் கிரியேட் பண்ணுவீங்க இல்லையா? ஸோ அதுதான் அது. அதுக்கப்புறம் இந்த டிரான்சாக்ஷன் டைப்புக்கு நமக்கு லேட் சார்ஜஸ். ஸோ லேட் சார்ஜஸ் வந்துட்டு சிஸ்டம் ஆப்ஷன் சொல்லும்போது சொல்லியிருந்தேன் இல்லையா உங்களுக்கு. இப்போ லெட்ஸ் சே 10th ஆஃப் திஸ் மந்த் நான் பே பண்ணியிருக்கணும், பட் பே பண்ணல, அதாவது மீனிங் கஸ்டமர்.
ஸோ பே பண்ணல அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்ளி அதுக்குள்ள சார்ஜஸ் இருக்கும். இத்தனை நாள் லேட் ஆயிடுச்சு. இப்போ ஏர்டெல் போஸ்ட் பெய்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஒரு 2 டேஸ் நீங்கள் லேட்டாக பே பண்ணீங்கன்னா அதோட பெனால்ட்டி வருது இல்லையா? ஸோ அதுதான் இந்த லேட் சார்ஜ். ஸோ இந்த டிரான்சாக்ஷன் டைப்புக்கு உங்களுக்கு அதை எக்ஸ்க்ளூட் பண்ணணும் அப்படின்னா இந்த செக் பாக்ஸ் எனேபிள் பண்ணிக்கலாம். ஓகே. அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டாக்குமெண்ட் சீக்வன்சிங்கிறது வவுச்சர் நம்பர்னு சொல்லுவாங்க அக்கௌண்டிங் டேர்மில். ஸோ இப்போ அந்த வவுச்சர் நம்பர் வந்துட்டு உங்களுக்கு ஃபியூச்சர் டேட்டடில் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இந்த ஆப்ஷன் எனேபிள் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் யூனிட் வந்துட்டு நீங்கள் இதில் எனேபிள் பண்ணணும். ஓகே. ஸோ இப்போ நீங்கள் பிஸ்னஸ் யூனிட் கொடுத்தா தான் சிஸ்டம் வில் அண்டர்ஸ்டாண்ட் ஆர் ஐடென்டிஃபை நீங்கள் வந்துட்டு இந்த பர்டிகுலர் பிஸ்னஸ் யூனிட்டுக்கு தான் இதை கொடுக்குறீங்கன்னு சொல்லிட்டு. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு ரெவென்யூ அக்கௌண்ட் அண்ட் ரிசீவபிள் அக்கௌண்ட். ஸோ இன்கேஸ் நீங்கள் மேனுவல் இன்வாய்ஸாக க்ரியேட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் செலக்டும் பண்ணிக்கலாம் அக்கௌண்ட்ஸை மேனுவலாக. பட் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அதில் பாப்புலேட் ஆகணும். ஸோ இன்கேஸ் எனி சேஞ்ச் நீங்கள் ஓவர் ரைட் பண்ணிப்பீங்கன்னா ஸோ நீங்கள் இதில் கொடுத்துப்பீங்க. ஸோ இதில் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு நமக்கு இன்னொரு செட்டப் இருக்குது. ஸோ அதில் தான் நம்ம டிஃபைன் பண்ணுவோம் எங்கேருந்து இந்த பர்டிகுலர் அக்கௌண்ட் கோட் காம்பினேஷன் வந்துட்டு சிஸ்டம் பிக் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஓகே. பட் அக்கௌண்ட்ஸ் எதில் டிஃபைன் பண்ணுவீங்கன்னா டிரான்சாக்ஷன் டைப்புக்கு இந்த ரெஃபரன்ஸ் அக்கௌண்ட்ஸ் இருக்கும். இதில் நீங்கள் ரெவன்யூ அக்கௌண்ட் ரிசீவபிள் அக்கௌண்ட் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் உங்களோட டிரான்சாக்ஷன் டைப். ஸோ இப்போ டிரான்சாக்ஷன் டைப் நீங்கள் கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு டிரான்சாக்ஷன் சோர்ஸ் இருக்கும். ஸோ டிரான்சாக்ஷன் சோர்ஸ் தான் நான் சொன்னது உங்களுக்கு வெதர் யூ வாண்ட் டு ஹேவ் திஸ் அஸ் அன் ஆட்டோமேட்டிக் இன்வாய்ஸ் விச் மீன்ஸ் தட் வி வாண்ட் டு இம்போர்ட் இட் ஃப்ரம் தி அதர் அப்ளிகேஷன், இல்லைன்னு உங்களுக்கு மேனுவலாக க்ரியேட் பண்ணுமா. ஸோ அதுதான் இந்த ஆப்ஷன். ஓகே. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ரெண்டு கேஸ் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு மேனுவல் காட்டுறேன், ரெண்டாவது வந்துட்டு இம்போர்ட்டடில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் நமக்கு இருக்குன்னு சொல்லிட்டு காட்டுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இதில் மேனுவல். ஸோ மேனுவல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு ஆப்ஷன்ஸுமே இருக்காது, ஜஸ்ட் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் கேஸ் தான். ஸோ உங்களோட லீகல் என்டிட்டி மட்டும் அட்டாச் பண்ணிப்பீங்க. ஸோ அட்டாச் பண்ணிவிட்டு இந்த டைப் வந்துட்டு மேனுவல்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணிப்பீங்க. ஸோ இதுதான் மெயின் திஸ் திங். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த டிரான்சாக்ஷன் நம்பர் தான். ஸோ இது உங்களுக்கு எதர் வி வாண்ட் டு ஹேவ் திஸ் அஸ் ஆட்டோமேட்டிக் ஆர் மேனுவல். ஸோ ஆட்டோமேட்டிக் வேணும் அப்படின்னா ஸோ இந்த செக் பாக்ஸ் வந்துட்டு நம்ம எனேபிள் பண்ணிப்போம். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரெடிட்ஸ், அதாவது லெட்ஸே ஆர்டர் மேனேஜ்மெண்ட்லேருந்து உங்களுக்கு ஒரு ஆர்டர் வருது. ஸோ இதை நீங்கள் இன்வாய்ஸாக இன்னைக்கு க்ரியேட் பண்ணிட்டீங்க. ஸோ இந்த 10 ஐட்டமில் ப்ராப்ளி ஒரு ஐட்டம் வந்துட்டு உங்களுக்கு ஒரு ரீஃபண்டாவோ இல்லாட்டி ஆன் அக்கௌண்ட்டாவோ வருது அப்படின்னா ஸோ அதுக்கு வந்துட்டு வெதர் யூ வாண்ட் டு காப்பி தி டாக்குமெண்ட் நம்பர் உங்களுக்கு பண்ணணுமா அப்படிங்கிறது தான் இந்த ஆப்ஷன். ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அகைன் இதுதான் இது டிஎஃப்எஃப் அப்படின்னா உங்களுக்கு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன். ஸோ ஏபி பார்க்கும்போது பார்த்தோம் இல்லையா? ஸோ சேம் திங் இங்கே ஏஆர்லேயும் இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போது அந்த டிஎஃப்எஃப் அதாவது ஃப்ளெக்ஸ்ஃபீல்டு இன்ஃபர்மேஷன் வந்துட்டு உங்களுக்கு டிரான்சாக்ஷன் அதாவது இன்வாய்ஸ்லேருந்து கிரெடிட் மெமோ காப்பி ஆகணுமா வேண்டாமா. ஸோ காப்பி ஆகணும்னா ஸோ ப்ராப்ளி வில் ஹேவ் டு செக் பாக்ஸ் திஸ் பர்டிகுலர் ஆப்ஷன். ஓகே. அதுக்கப்புறம் உங்களுக்கு டிரான்சாக்ஷன் கம்ப்ளீஷன். ஸோ இந்த ஆப்ஷன் எல்லாமே நம்ம சிஸ்டம் ஆப்ஷன்ஸ்லேயே கொடுத்துட்டோம். ஸோ அட் வாட் ஸ்டேஜ் வி வாண்ட் டு சேவ் தி டிரான்சாக்ஷன். ஓகே. ஸோ அதுதான் இது. அதுக்கப்புறம் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டிஃபால்ட் வேல்யூ. ஸோ இன்கேஸ் நீங்கள் இது யூஸ் பண்ணுறீங்கன்னா பட் மேனுவலுக்கு உங்களுக்கு ஸோ மோஸ்ட் ப்ராப்ளி யூ வில் நாட் யூஸ் திஸ். அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இதுக்கு முன்னாடி ஸ்டெப்பில் நம்ம க்ரியேட் பண்ணோம் இல்லையா அந்த டிரான்சாக்ஷன் டைப். ஸோ அது வந்துட்டு நீங்கள் இதில் அட்டாச் பண்ணிவிடுவீங்க. ஓகேங்களா? ஸோ இந்த டிரான்சாக்ஷன் டைப் பார்த்தீங்கன்னா எதுக்காக நம்ம இதில் அட்டாச் பண்ணுறோம்னா இப்போ இந்த சோர்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த டிரான்சாக்ஷன் டைப் செலக்ட் ஆகிடும். ஸோ இந்த டிரான்சாக்ஷன் டைப்பில் நம்ம அந்த பேமெண்ட் டேர்ம்ஸ் இதெல்லாம் அட்டாச் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ இந்த டிரான்சாக்ஷன் சோர்ஸ் மட்டும் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டிரான்சாக்ஷன் டைப் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அதில் கேட்கும். ஸோ அதுலேருந்து நீங்கள் ரெஸ்பெக்டிவ் இன்ஃபர்மேஷன் எல்லாமே அதுலேருந்து பார்த்துக்கலாம். ஸோ இன்கேஸ் ஓவர் ரைட் பண்ணணும்னு நீங்கள் ஓவர் ரைட் பண்ணிக்கலாம். பட் தீஸ் ஆர் தி ஆப்ஷன்ஸ் ஃபார் டிஃபால்டேஷன். ஓகே. அதுக்கப்புறம் இது வந்துட்டு உங்களுக்கு கிரெடிட் மெமோக்கு உள்ளது. ஸோ திஸ் இஸ் நாட் மேண்டேட்ரி. ஓகே. ஸோ இதுதான் உங்களுக்கு மேனுவல் இன்வாய்ஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணணும்னா அதுக்குள்ள செட்டப்ஸ் இதுதான். ஓகே. இன் டர்ம்ஸ் ஆஃப் இன்வாய்ஸ். ஸோ ரெசிப்ட் வந்துட்டு ஸ்டில் வி ஹேவ் தி செட்டப். ஸோ இன்வாய்ஸ்க்கு வந்துட்டு இதுதான் செட்டப்ஸ். ஓகே.
ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் இன்வாய்ஸ் அது இம்போர்ட்டட் இன்வாய்ஸ். ஸோ இதுக்கு உங்களுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் அப்படின்னா, ஸோ நீங்கள் இதில் பார்த்த மாதிரி, அதாவது நம்ம மேனுவல் இன்வாய்ஸ் பார்த்த மாதிரியே இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே சேம் தான். ஸோ இதில் உங்களுக்கு சேஞ்சஸ் எதுவுமே இருக்காது. ஸோ உங்களுக்கு அடிஷ்னலாக என்ன வரும் அப்படின்னா, உங்களுக்கு இந்த ஆட்டோ இன்வாய்ஸ் ஆப்ஷன்ஸ் தான் வரும். ஓகே, ஆட்டோ இன்வாய்ஸ் ஆப்ஷன்ஸ் அண்ட் இம்போர்ட் இன்வாய்ஸ் இன்ஃபர்மேஷன். ஸோ இப்போ ஆட்டோ இன்வாய்ஸ் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இன்வாலிட் லைன் ஏதாச்சும் வருது. ஸோ லெட்ஸே வந்துட்டு எனக்கு லைன் 1 இருக்கு. லைன் 2ல பார்த்தீங்கன்னா எனக்கு லெட்ஸே ஜிஎல் டேட் இல்லை, இல்லாட்டி ஐட்டம் கோட் வந்துட்டு இன்வாலிட், விச் மீன்ஸ் தட் ஐட்டம் கோட் இஸ் நாட் கிரியேட்டட் எட் இன் ஆரக்கிள், பட் அந்த சிஸ்டமில் ஆல்ரெடி கிரியேட் ஆயிருக்கு. ஓகே, ஸோ அங்கே இன்டெகிரேஷனில் ஸோ ப்ராப்ளி தேர் இஸ் அ லீக்கேஜ். ஓகே, லெட்ஸ் அஸ்யூம். ஓகே, ஸோ அந்த மாதிரி கேஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைன் வந்துட்டு இன்வாலிடாக இருக்கும். ஸோ இன்வாலிட் லைன் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு அந்த இன்வாய்ஸை ரிஜெக்ட் பண்ணணுமா, இல்லை அந்த லைனை மட்டும் மார்க் பண்ணிவிட்டு இன்வாய்ஸ் உங்களுக்கு க்ரியேட் பண்ணணுமா? ஸோ ரிஜெக்ட் இன்வாய்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா, லெட்ஸே ஒரு 50 லைன்ஸ் இருக்குது. 50 லைன்ஸில் வந்துட்டு ஒரு லைன் வந்துட்டு உங்களுக்கு இன்வாலிட் அப்படின்னா உங்களுக்கு என்டையர் இன்வாய்ஸ் வந்துட்டு ரிஜெக்ட் ஆகிடும். அதே இது நீங்கள் க்ரியேட் இன்வாய்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஒரு லைன் மட்டும் எக்ஸப்ஷனாக போட்டு ரிமைனிங் லைன்ஸ், வேலிட் லைன்ஸ் இருக்கு இல்லையா, அதை வச்சு உங்களுக்கு இன்வாய்ஸ் க்ரியேட் ஆகிடும். ஸோ அதுதான் டிஃப்ரென்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்டிங் டேட் இன்கேஸ் க்ளோஸ்டாக இருக்குது. லெட்ஸே எனக்கு வந்துட்டு டிசம்பர் பீரியட் ஆல்ரெடி நான் க்ளோஸ் பண்ணிட்டேன், ஆடிட் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ இப்போது இன்வாய்ஸ் வர்றது வந்துட்டு எனக்கு ஜானுக்கு தான் வரணும், பட் சம்ஹவ் ஐ எம் ரிசீவிங் திஸ் டிசம்பரில் எனக்கு ரிசீவ் ஆகுது அப்படின்னா, how do I want to handle it? ஸோ ரிஜெக்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரிஜெக்ட் ஆகிடும். அட்ஜஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லேட்டஸ்ட் ஓப்பன் பீரியடில் போயிட்டு உங்களுக்கு இது அட்ஜஸ்ட் ஆகிடும். ஓகேங்களா, அதாவது பீரியட் வந்துட்டு சிஸ்டமே ஆட்டோமேட்டிக்காக லேட்டஸ்ட் ஓப்பன் பீரியட்லேருந்து எடுத்துக்கும். ஸோ அதுதான் இந்த பர்டிகுலர் ஆப்ஷன். ஓகே, அதுக்கப்புறம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த குரூப்பிங் ரூல். ஸோ டிஃபால்ட்டில் கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு இது வந்துடும். ஸோ நம்ம சிஸ்டம் ஆப்ஷன்ஸ்லேயே இதுவும் கொடுத்துட்டோம், பட் இங்கே ஆஸ் அன் ஆப்ஷன் உங்களுக்கு இருக்குது. இன்கேஸ் டிரான்சாக்ஷன் ஏக்கு ஒரு இதுவும் டிரான்சாக்ஷன் சோர்ஸ் பிக்கு ஒன்றும் கொடுக்கணும் அப்படின்னா, ஸோ ப்ராப்ளி யூ கேன் அட்டாச் இட் ஹியர். இல்லை உங்களுக்கு ஒரே இதுதான் இருக்கும் அப்படின்னா, ஸோ ப்ராப்ளி யூ கேன் அட்டாச் இட் டு தி சிஸ்டம் ஆப்ஷன். ஸோ அந்த சிஸ்டம் ஆப்ஷனில் நீங்கள் அட்டாச் பண்ணீங்க அப்படின்னா அது ஒரு பர்டிகுலர் பிஸ்னஸ் யூனிட்டுக்கு ஆஸ் அ காமன் ஒர்க் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ் யூனிட்டுக்கு ஸோ ப்ராப்ளி உங்களுக்கு ஒரு 2-3 டிரான்சாக்ஷன் சோர்ஸஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் குரூப்பிங் ரூலில் அட்டாச் பண்ணிக்கலாம். ஐ மீன் இங்கே டிரான்சாக்ஷன் சோர்ஸில் வந்துட்டு குரூப்பிங் ரூலில் அட்டாச் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதுதான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இம்போர்ட் இன்ஃபர்மேஷன். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நீங்கள் ஐடிஸ் தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஏன் வந்துட்டு நம்ம ஐடிஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ லெட்ஸே எனக்கு வந்துட்டு கஸ்டமர் நேம் இருக்குது. ஸோ இப்போது பில் டு கஸ்டமர் இருக்கு இல்லையா, ஸோ அதுதான் நான் ரெஃபர் பண்ணுறேன். ஸோ இதில் எனக்கு வேல்யூன்னு கொடுத்தேன் அப்படின்னா ப்ராப்ளி ஏபிசி கஸ்டமர் சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ அகெயின் ஐ கேன் கிரியேட் ஏபிசி கஸ்டமர். ஓகே, பட் ஐடின்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஏபிசி கஸ்டமர் 1க்கு நான் கிரியேட் பண்ணது வந்துட்டு ஸோ ப்ராப்ளி ஐடி வந்துட்டு 1 2 3 இருக்கும். ஸோ அகெயின் இந்த ஐடி 1 2 3 வந்துட்டு சிஸ்டம் ஜென்ரேட் பண்ணாது. ஸோ அதனால தான் ஐடி யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா, ஸோ அதுதான். ஸோ இதில் ஸ்பெசிஃபிக்காக வேறு எந்த செட்டப்ஸும் இல்லை. ஸோ இதில் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இதுதான் ஆஸ் அ செட்டப் இருக்கும். ஓகே, ஓகே, ஸோ இதுதான் டிரான்சாக்ஷன் சோர்ஸ். இது வரைக்கும் ஏதாச்சும் டவுட் இருக்குங்களா? இல்லை சார், நான் இருந்தால் கொஞ்சம் பார்த்துட்டு சொல்கிறேன். ஓகே, நோ ப்ராப்ளம், பார்த்துட்டு சொல்லுங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்துன்னா சொல்லுங்கள். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு உங்களுக்கு ஆட்டோ அக்கௌண்டிங் ரூல். அதுதான் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா உங்களுக்கு. இப்போது ஓகே, லெட் மீ ஜஸ்ட் பிக் திஸ் பர்டிகுலர் பிஸ்னஸ் யூனிட். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மல்டிபிள் அக்கௌண்ட்ஸ் இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஆஸ் அன் டு ஸ்டார்ட் வித்,
ஸோ உங்களுக்கு இதில் நம்ம இந்த அக்கௌண்ட்டுக்கு நம்ம என்ன ஐ மீன் இந்த பர்டிகுலர் பிஸ்னஸ் யூனிட்டுக்கு நம்ம 2 அக்கௌண்ட் தான் கொடுத்துருக்கோம். ஸோ ஒன்று வந்துட்டு நமக்கு ரிசீவபிள் அக்கௌண்ட்டு, இன்னொன்று வந்துட்டு ரெவன்யூ அக்கௌண்ட். பிகாஸ் நீங்கள் ஒரு இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த 2 அக்கௌண்ட் தான் உங்களுக்கு அதில் வரப்போகுது. ஸோ இது டெபிட்டில் வரப்போகுது, ரெவன்யூ வந்துட்டு உங்களுக்கு கிரெடிட்டில் வரப்போகுது. ஸோ தட் இஸ் வாட் இட் இஸ். ஓகேங்களா? ஸோ இப்போது அந்த காம்பினேஷன் இருக்கு இல்லையா, அந்த காம்பினேஷன் உங்களுக்கு எங்கேருந்து எடுக்கணுங்கிறது இது நம்ம இதில் தான் சொல்கிறோம். ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா கான்ஸ்டன்ட் வேல்யூ தான் கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ இஃப் இட் இஸ் கம்பெனி 001, இஃப் இட் இஸ் டிபார்ட்மெண்ட் 002. ஸோ இந்த மாதிரி தான் கொடுத்துருக்கோம், இந்த காம்பினேஷனில் தான் எடுக்கணும்னு சொல்லிட்டு. பட் இதை தவிர உங்களுக்கு அதர் ஆப்ஷன்ஸ் கூட இருக்குது. ஸோ லெட்ஸே நான் வந்துட்டு let me pick the same business unit. ஓகே, ஸோ இதில் நான் என்ன பண்ணுறேன்னா டேக்ஸ் எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ டேக்ஸுக்கு வந்துட்டு எனக்கு அக்கௌண்ட் எப்படி வரணுங்கிறது நான் இதில் சொல்லிக்கலாம். ஸோ இங்கே டேக்ஸுங்கிறனால எனக்கு வந்துட்டு டேக்ஸஸ்ன்னு சொல்லிட்டு இன்னொரு ஆப்ஷன்ஸ் கூட இருக்குது. பட் இன்கேஸ் இது டேக்ஸ் இல்லை அப்படின்னா எனக்கு வந்துட்டு ப்ராபப்ளி இந்த லாஸ்ட் ஆப்ஷன் மட்டும் இருக்காது. அதே இது நான் ரிசீவபிள்ஸ் பார்க்குறேன் அப்படின்னா அகெயின் எனக்கு அந்த கேஸில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்டாண்டர்ட் லைன்ஸ் கூட வராது. ஸோ ஸ்டாண்டர்ட் லைன்ஸுங்கிறது அந்த மெமோ லைனுன்னு சொல்லிட்டு பார்த்தோம் இல்லையா, அதுதான். ஸோ அகைன் நான் உங்களுக்கு அது இன்னொரு தடவை உங்களுக்கு அது காட்டுறேன். ஸோ அந்த மெமோ லைன் தான் ஸ்டாண்டர்ட் லைனுன்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ ஸ்டாண்டர்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதாவது நீங்கள் சேல்ஸ் பர்சன்ஸில் கொடுத்துக்கலாம், இல்லை கஸ்டமர் சைட்டில் கொடுத்துக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் டிரான்சாக்ஷன் டைப்பில் கூட கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ டிரான்சாக்ஷன் டைப்பில் நீங்கள் இன்கேஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு செட்டப் கொடுத்துருந்தோம் இல்லையா, ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்ட் மேண்டேட்ரி இல்லை, அக்கௌண்ட் ஆப்ஷனல். ஸோ ஏன் அக்கௌண்ட் ஆப்ஷனல் அப்படின்னா அது வந்துட்டு நீங்கள் மேனுவல் இன்வாய்ஸ் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் என்ட்ரி பண்ணிக்கலாம் ஒன்று. ரெண்டாவது வந்துட்டு இங்கே நீங்கள் எந்த லெவலில் கொடுக்குறீங்களோ அதை பொறுத்து தான் வரும். ஸோ இன்கேஸ் இங்கே நீங்கள் டிரான்சாக்ஷன் டைப் கொடுத்துட்டு அங்கே வந்துட்டு நீங்கள் அக்கௌண்ட் கொடுக்கல அப்படின்னா ஸோ ப்ராப்ளி இம்போர்ட் பண்ணும்போது உங்களுக்கு அது இன்வாலிட் லைனில் போய் நிற்கும், அக்கௌண்ட் வந்துட்டு சிஸ்டம் பிக் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ தட் இஸ் வாட் இட் இஸ். ஸோ இதுதான் உங்களுக்கு இருக்கிற மல்டிபிள் ஆப்ஷன்ஸ். இப்போ டிரான்சாக்ஷன் டைப் நீங்கள் இங்கே கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் அக்கௌண்ட் வந்துட்டு கொடுக்க வேண்டியதில்லை. ஸோ பை டிஃபால்ட் சிஸ்டம் வந்துட்டு அந்த டிரான்சாக்ஷன் டைப்பில் நீங்கள் என்ன அக்கௌண்ட் கொடுத்துருக்கீங்களோ அந்த அக்கௌண்ட் வந்துட்டு சிஸ்டம் எடுத்துக்கும். ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு உங்களுக்கு ஆட்டோ அக்கௌண்டிங் ரோல். ஸோ ஆட்டோ அக்கௌண்டிங் ரோல்னா பேசிக்கலி உங்களுக்கு we are telling to the system from where this particular account code combination should be picked. Okay. ஓகே, ஸோ உங்களுக்கு இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ ப்ரைமரிலி இதான் மேஜர் செட்டப்ஸ், ஐ மீன் இன்வாய்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிசிப்ட் இருக்குது. ஓகே, ஸோ பிஃபோர் தட் நான் உங்களுக்கு இதுவும் ஒரு இது கொடுத்துட்றேன். ஸோ யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒடிக்கால் இது இருக்கும், உங்களுக்கு இன்வென்ட்ரி இருக்கும். ஸோ அந்த இன்வென்ட்ரியிலேருந்து ஸோ ப்ராப்ளி யூ வில் ஹேவ் தீஸ் ஐட்டம்ஸ் பாப்புலேட்டட். ஓகே, ஸோ சேல்ஸ் ஆர்டர் போடுவீங்க, சேல்ஸ் ஆர்டர் போட்டு அதை இம்போர்ட் பண்ணுங்க அப்படின்னா ஸோ அந்த ஐட்டம்ஸ் எல்லாமே உங்களுக்கு இங்கே வந்தது. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஸோ ரெண்டாவது வந்துட்டு உங்களுக்கு சர்வீசஸ் இருக்குது. ஸோ லெட்ஸே உங்களுக்கு ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் நீங்கள், ஸோ லெட்ஸே நெட்ஃப்ளிக்ஸ். ஸோ நெட்ஃப்ளிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சர்வீஸ், அவங்களோட இண்டஸ்ட்ரி சர்வீஸ். ஸோ இப்போ அவங்க ஒரு ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ தட் கேனாட் பி கன்சிடர் ஆஸ் ஐட்டம். ஸோ அது வந்துட்டு உங்களுக்கு இது இல்லையா. ஸோ அதனால் உங்களுக்கு இந்த ஆப்ஷன் இருக்குது. என்ன அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இதை ஒரு ஸ்டாண்டர்ட் மெமோ லைனாக க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே ஸ்டாண்டர்ட் மெமோ லைனாக நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா இதில் நீங்கள் ஜஸ்ட் நேம் கொடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் திங். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் அந்த யூனிட் ஆஃப் மெஷர் இதெல்லாமே இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த அக்கௌண்ட் வந்துட்டு சிஸ்டம் ரெவன்யூக்கு பாப்புலேட் ஆகணும்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் பார்த்து யூனிட் ஆஃப் மெஷர் இருக்குல்ல சார், அதில் அந்த ஆப்ஷன் தான் செலக்ட் பண்ணுமா இல்லை வேறு ஆப்ஷனும் செலக்ட்? இல்லை, நீங்கள் வேறு ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஈச் செலக்ட் பண்ணிக்கலாம், பாட் செலக்ட் பண்ணிக்கலாம், பேக் செலக்ட் பண்ணிக்கலாம், சேஷே இருக்குது.
நீங்க ஈவன் யூ கேன் டிஃபைன் இட். ஸோ இது சார் பார்த்தீங்கன்னா இது எல்லாத்துக்கும் தனித்தனி இது கேரக்டர்ஸ் இல்ல ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்குதா? ரிக்வயர்மெண்ட்ஸ் படி பண்ணணுமா? இத எப்படி பண்ணணும்? அதான் இது ரெக்வயர்மெண்ட் படி தான் பண்ணுவோம். உங்களுக்கு இன்வென்ட்ரின்னு சொல்லிட்டு ஒரு மாடியூல் இருக்கு. அதில தான் பார்த்தீங்கன்னா, ஐட்டம் எல்லாமே நம்ம கிரியேட் பண்ணுவோம். ஸோ இதில பார்த்தீங்கன்னா, ப்ராடக்ட் மேனேஜ்மென்ட்ன்னு சொல்லுவோம். ஸோ அந்த ப்ராடக்ட் மேனேஜ்மென்ட்ல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஐட்டம் கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி, இந்த யூனிட் ஆஃப் மெஷர்ன்னு சொல்லிட்டு ஒண்ணு கிரியேட் பண்ணுவோம். ஸோ பை ஸ்டாண்டர்ட் வந்துட்டு உங்களுக்கு இந்த ஈச், அதுக்கப்புறம் கார்ட்டனு இதெல்லாமே வந்துரும். ஸோ இது போக உங்களுக்கு ஏதாச்சும் ஸ்பெசிஃபிக் ரெக்வயர்மெண்ட் இருக்கு அப்படின்னா, நீங்க வந்துட்டு இத கிரியேட் பண்ணிக்கலாம். கஸ்டமைஸ் பண்ணி கூட நீங்க பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ அதுலேருந்து உங்களுக்கு வர்றது தான். ஸோ இப்போ நமக்கு இங்க சார் யூனிட் ஆஃப் நோட்ஸ்ல இருக்குமா? இது இப்போ அந்த பண்டில்ல பத்தி எப்படி தனித்தனியா இருக்குமா? ஈச் பத்தி அப்படி தனித்தனியா இருக்குமா? நோட்ஸ்ல? புரியல. எதுல இருக்குமான்னு கேட்குறீங்க? சார் வந்து கொஞ்சம் நோட்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்கல்ல. இப்போ வந்து ஏஆர் மாடியூல்ல கொஞ்சம் நோட்ஸ் ஷேர். இல்ல அதான் சொல்றேன். உங்களுக்கு இது ஏஆர் மாடியூலே இல்லன்னு சொல்றேன். இது ப்ராடக்ட் மேனேஜ்மென்ட் சொல்லிட்டு எஸ்இஎம் மாடியூல் ஒண்ணு இருக்கு. அங்கேருந்து நமக்கு வர்றதுன்னு சொல்றேன். ஓகே, ஓகே சார். ஓகே. ஆ இது வந்துட்டு ஏஆர்ல வராது. ஏன்னா உங்களுக்கு நீங்க இந்த பாட்ஸா இல்லாட்டி இண்டிவிஜுவல் பீஸான்னு சொல்றதே பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு அந்த ஐட்டம தான் நீங்க ரெஃபர் பண்றீங்க. ம். ஓகே. ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு ஒரு பர்ட்டிகுலர் சர்வீஸ வந்துட்டு நீங்க ரெஃபர் பண்றீங்க இல்லையா? ஸோ அந்த சர்வீஸ் வந்துட்டு என்ன குவான்டிட்டில வருதுங்கிறது தான் நீங்க இதுல மென்ஷன் பண்றீங்க. ஓகே. ஸோ ஓகே சார். இது பட் பேசிக்கலி எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த ஐட்டம்லேருந்து வருது. அதாவது ப்ராடக்ட் மேனேஜ்மென்ட்லேருந்து வருது. ஓகே. ஸோ அங்க எஸ்சிஎம்ல நீங்க என்ன கான்ஃபிகர் பண்ணியிருக்கீங்களோ, அதுதான் வந்துட்டு இங்க லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ்ல உங்களுக்கு வருது. ஓகே. ஓகே சார். ஓகே. ஃபைன். ஸோ அதுதான். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த ரெவென்யூ அக்கவுண்ட்ஸ் வரும். ஸோ நீங்க ரெவென்யூ அக்கவுண்ட் பார்த்தீங்கன்னா, ஸோ ரிசீவபிள்ஸ் வந்துட்டு அந்த டிரான்சாக்ஷன் டைப்லேருந்து செலக்ட் பண்ணிடும். ஸோ இங்க நீங்க குடுக்குற இந்த லைனுக்கு வந்துட்டு ரெவென்யூ மட்டும் நீங்க இங்க என்ன அக்கவுண்ட் குடுக்குறீங்களோ, இதுலேருந்து உங்களுக்கு சிஸ்டம் பாப்புலேட் பண்ணும். ஓகே. ஓகே. ஸோ இதுதான் வந்துட்டு உங்களுக்கு இன்வாய்ஸு. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு ரிசிப்ட்ஸோட செட்டப்ஸு. ஸோ ஃபர்ஸ்ட் திங் இஸ் பேங்க் வந்துட்டு நம்ம கிரியேட் பண்ணோம். ஸோ நம்ம ஏபி மாடியூல் பார்க்கும்போது நம்ம பார்த்துருந்தோம். ஸோ பேங்க் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போது ஏபி மாடியூலில் நீங்கள் பேங்க் அக்கௌண்ட்ஸ் இதெல்லாமே கிரியேட் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா, ஸோ ப்ராப்ளி நீங்கள் இதில் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் திங்கு. ஸோ ரெண்டாவது இப்போ உங்களுக்கு இந்த ரிசிப்ட் கிளாஸ்னால் என்ன அப்படின்னா, உங்களுக்கு என்ன மோட் ஆஃப் பேமெண்ட் வந்துட்டு நீங்கள் ரிசீவ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது தான். நீங்க கேஷா வாங்க போறீங்களா? இப்போ ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்கு அப்படின்னா, ஸோ ப்ராபப்ளி அங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கேஷ் இருக்கும், யுபிஐ இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நீங்க கேஷா வாங்க போறீங்க அப்படின்னா, ஸோ இதில பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கும். ஸோ நான் ப்ராபப்ளி நியூ ஒண்ணு குடுத்து உங்களுக்கு காட்டுறேன். ஓகே. ஸோ இதில பார்த்தீங்கன்னா, நோ ரெமிட்டன்ஸ்ன்னு இருக்கும். ஸோ நோ ரெமிட்டன்ஸ் அப்படின்னா, பேங்கோட இன்டராக்ஷன் இல்லன்னு அர்த்தம். ஸோ பேங்கோட இன்டராக்ஷன் இல்ல அப்படின்னா, ஸோ உங்களுக்கு அமௌண்ட் வந்துட்டு இம்மீடியட்டா ரிசீவ் ஆன மாரி மீனிங். ஸோ இந்த பர்ட்டிகுலர் ரெசிப்ட் நீங்க கிரியேட் பண்றீங்க இல்லையா? அது டைரக்ட்டா கிளியர்ட் ஆயிடும். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, கிளியரன்ஸ் மெத்தட் வந்துட்டு டைரக்ட்ன்னு குடுத்துருப்பாங்க. ஸோ வேறஸ் இப்போ நான் ஸ்டாண்டர்ட்ன்னு சொல்லிட்டு கிளிக் பண்றேன் அப்படின்னா, எனக்கு வந்துட்டு இதில ஆப்ஷன் வரும். ஸோ எய்தர் பை மேட்சிங் ஆர் ஆட்டோமேட்டிக் கிளியரிங். ஸோ ஆட்டோமேட்டிக் கிளியரிங் அப்படின்னா, உங்களுக்கு அந்த மெசேஜ் வரும். அத பொறுத்து நீங்க அந்த ஆட்டோமேட்டிக் ப்ராசஸிங் ஒண்ணு இருக்கு உங்களுக்கு ஷெட்யூல் ப்ராசஸ். ஸோ அத நீங்க ரன் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த ரிசிப்ட் வந்துட்டு கிளியர் ஆயிடும். ஓகே. ஸோ பை மேட்சிங் அப்படின்னா, உங்களுக்கு நீங்க ரிசிப்ட் எல்லாம் வாங்கிட்டீங்க. ஸோ அமௌண்ட் வந்துட்டு பேங்க்லேருந்து நமக்கு வந்துடுச்சு. ஸோ வந்ததுக்கப்புறம் நமக்கு பேங்க் ஸ்டேட்மெண்ட் வரும். அந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட்ல உங்களுக்கு ஒரு யூனிக் நம்பர் வரும். ஸோ அந்த யூனிக் நம்பர வச்சு நம்ம அந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட் கூட நம்ம மேட்ச் பண்ணுவோம். ஆட்டோ ரெக்கன்சிலேஷன் சொல்லிட்டு. ஸோ அத மேட்ச் பண்ணி நமக்கு இந்த பர்ட்டிகுலர் ரெசிப்ட் வந்துட்டு உங்களுக்கு கிளியர் ஆகும். ஸோ இதுதான் வந்துட்டு உங்களுக்கு டிஃபரன்ஸ். ஓகே. ஸோ அண்ட் ரிசிப்ட் மெத்தட் வந்துட்டு உங்களுக்கு 2 இருக்கு. ஒண்ணு வந்துட்டு மேனுவல், இன்னொன்னு வந்துட்டு ஆட்டோமேட்டிக். ஸோ மேனுவல் அப்படின்னா, நீங்க மேனுவலா கிரியேட் பண்ற ரெசிப்ட்ஸு. ஆட்டோமேட்டிக் அப்படின்னா, ஸோ ப்ராபப்ளி வி வில் இம்போர்ட் இட் த்ரூ வாட் யூ கால் லாக் பாட்ஸ் அது அதர் ஆப்ஷன். ஸோ லாக் பாட்ஸ்னா என்னன்னா, பேசிக்கலி உங்களுக்கு அந்த பேங்க்ஸ் இருக்கு இல்லையா? லெட்ஸ் சே
ஆக்சிஸ் பேங்க். ஸோ ஆக்சிஸ் பேங்க் வந்துட்டு அவங்க ஒரு ஃபீச்சர் கொடுப்பாங்க. அவங்க வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஃபைல் கொடுப்பாங்க. ஸோ அந்த ஃபைலை லோட் பண்ணி நீங்கள் ரிசிப்ட்ஸ் வந்துட்டு நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் பண்ணுற மாதிரி. ஓகே, ஸோ அதுதான் இந்த ஆப்ஷன்ஸு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குதுன்னு நான் காட்டுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு ரிசிப்ட் மெத்தடு. ஸோ ரிசிப்ட் மெத்தட் நேம் வந்துட்டு நீங்கள் கொடுத்துருவீங்க. கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த பேங்க் அக்கௌண்ட் வந்துட்டு நீங்கள் அட்டாச் பண்ணணும். ஸோ இந்த பிஸ்னஸ், ஸோ அதுக்கு முன்னாடி இப்போது இதுதான் வந்துட்டு உங்களுக்கு பிஸ்னஸ் யூனிட் அப்படின்னா இதுதான் பேங்க் அப்படின்னா இந்த பேங்க்குக்கு இந்த பிஸ்னஸ் யூனிட்டோட ஆக்சஸ் இருக்கணும். ஸோ அந்த ஆக்சஸ் இருந்தது அப்படின்னா தான் உங்களுக்கு இங்கே நீங்கள் பிஸ்னஸ் யூனிட்டை கிளிக் பண்ணிவிட்டு பேங்க் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் பாப்புலேட் ஆகும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன்னா போல்டனே கொடுக்குறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 தான் இருக்கும். ஸோ 3 தவிர உங்களுக்கு பேங்க்ஸ் இருக்காது. ஸோ ஏன் அப்படின்னா இந்த போல்டானோட யூசருக்கு நமக்கு என்னென்ன பேங்க்ஸ்க்கு ஆக்சஸ் இருக்குது அப்படின்னா இந்த 3 பேங்க்ஸுக்கு மட்டும்தான் ஆக்சஸ் இருக்குது. ஓகே, ஸோ சிமிலர்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரான்ச் அக்கௌண்ட் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் மற்றது எல்லாமே உங்களுக்கு ஜஸ்ட் அந்த அக்கௌண்ட்ஸ் தான். ஸோ கேஷ் அக்கௌண்ட் இருக்கும். ஸோ கேஷ் அக்கௌண்ட் வந்துட்டு உங்களுக்கு அந்த ரிசிப்ட் எல்லாம் கிளியர் ஆகுது அப்படின்னா ஸோ அப்போ வர்றது தான் இந்த கேஷ் அக்கௌண்ட். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் ரிசிப்ட் கன்ஃபர்மேஷன், ரெமிட்டன்ஸ், ஃபேக்டரிங், அதுக்கப்புறம் அன்அப்ளை. ஸோ ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் உங்களுக்கு ஒன்று வரும். ஸோ எப்போ வந்துட்டு உங்களுக்கு கேஷ் அக்கௌண்ட் வருது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஒரு ரிசிப்டை கிளியர் பண்ணும்போது உங்களுக்கு கேஷ் அக்கௌண்ட் வருது. ஸோ அன்அப்ளைட் ரிசிப்ட் எப்போ வருது அப்படின்னா ஆர் ப்ராப்ளி லெட் மீ ஸ்டார்ட் வித் அன்ஐடென்டிஃபைட் ரிசிப்ட். ஸோ அன்ஐடென்டிஃபைட் ரிசிப்ட் அப்படின்னா ரிசிப்ட் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம், பட் எந்த கஸ்டமருக்குன்னு சொல்லலை, எந்த இன்வாய்ஸுக்குன்னு சொல்லலை, எந்த இன்ஃபர்மேஷனுமே சொல்லலை. ஓகே, ஸோ அதுதான் உங்களுக்கு அன்ஐடென்டிஃபைட் ரிசிப்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு அன்அப்ளைட். ஸோ ப்ராப்ளி ஐ ஹவ் மென்ஷன் திஸ் ஆஸ் அன் கஸ்டமர் ஏ. ஓகே, கஸ்டமர் மென்ஷன் பண்ணிட்டேன், பட் இன்வாய்ஸ் மென்ஷன் பண்ணலை, ஆர் ப்ராப்ளி ஐ டிட் நாட் அப்ளை இட். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அன்அப்ளைட் ரிசிப்ட்ஸ். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன் அக்கௌண்ட் ரிசிப்ட்ஸ் இருக்கும். ஸோ ஆன் அக்கௌண்ட் ரிசிப்ட்ஸ்னால் என்ன அப்படின்னா ஸோ உங்களுக்கு லெட்ஸே நான் ஒரு 10 ஐட்டம்ஸ் வந்துட்டு சேல் பண்ணியிருக்கேன். இந்த 10 ஐட்டமில் ஒரு 2 ஐட்டம்ஸ் வந்துட்டு ரிட்டர்னில் வந்திருக்கு. ஸோ இந்த ரிட்டர்ன்ஸ் வந்துட்டு என்னோட பாலிசி படி நான் ரீஃபண்ட் பண்ண போகிறதில்ல. ஸோ இன்ஸ்டெட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இது வந்துட்டு ஆன் அக்கௌண்ட்டில் வச்சுருக்கேன். விச் மீன்ஸ் அந்த கஸ்டமரோட அக்கௌண்ட்டில் இருக்க போகுது. ஓகே, ஸோ இந்த கஸ்டமர் அக்கௌண்ட்டில் இருந்து எனக்கு வந்துட்டு ஃபியூச்சர் பர்ச்சேஸ் ஏதாச்சும் இந்த கஸ்டமர் பண்ணுறாரு அப்படின்னா ஸோ அதுலேருந்து நான் நாக் ஆஃப் பண்ணிப்பேன். ஸோ அதுதான் பர்பஸ் ஆஃப் ஆன் அக்கௌண்ட். ஸோ இப்போது அந்த ஆன் அக்கௌண்ட் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ அதுக்குன்னு ஒரு அக்கௌண்ட் இருக்கணும், அந்த பேலன்ஸ் எல்லாம் நீங்கள் ட்ராக் பண்ணணும் இல்லையா? ஸோ அதுக்கு யூஸ் பண்ணுற அக்கௌண்ட் தான் பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் அக்கௌண்ட். ஸோ இந்த அக்கௌண்ட்ஸ் எல்லாமே எங்கேருந்து பாப்புலேட் ஆகுது அப்படின்னா ஸோ இங்கேருந்து தான் பாப்புலேட் ஆகுது. ஓகே, ஸோ சிமிலர்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெமிட்டன்ஸ், அதுக்கப்புறம் ரிசிப்ட் கன்ஃபர்மேஷன், அண்ட் டிஸ்கவுண்ட். ஸோ அந்த டிஸ்கவுண்ட்ஸு, ஸோ டிஸ்கவுண்ட்ஸ் வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் உங்களுக்கு இந்த ஆப்ஷன்ஸ். ஓகே, ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேஸ் ஆஃப் கிரியேட்டிங் தி ரிசிப்ட். ஸோ இந்த மாதிரி நீங்கள் மல்டிபிள் வேஸில் வந்துட்டு ஆஸ் பர் ரெக்குயர்மெண்ட் நீங்கள் ரிசிப்ட் வந்துட்டு க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு ரிசிப்ட் சோர்ஸ். ஓகே, ஐ திங்க் ஐ வில் நாட் பி ஏபிள் டு ஓப்பன் இட். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இதில் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதில் அகெயின் நம்ம இன்வாய்ஸ் க்ரியேட் பண்ணும்போது பார்த்தோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி உங்களுக்கு 2 ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ ஒன்று வந்துட்டு மேனுவலாக நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கிறது, இன்னொன்று வந்துட்டு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இருக்குது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிஸ்னஸ் யூனிட் இருக்குது. ஓகே, ஸோ இந்த பிஸ்னஸ் யூனிட் பார்த்தீங்க அப்படின்னா எந்த பிஸ்னஸ் யூனிட்டில் நீங்கள் இன்வாய்ஸ் க்ரியேட் பண்ணுறீங்களோ இல்லை எந்த யூனிட்டில் நீங்கள்
பேசிக்கலி இந்த ரிசிப்ட் கிரியேட் பண்ண போறீங்களோ அதை வந்துட்டு நீங்க இதுல அட்டாச் பண்ணிக்கலாம். ஓகே, ஒன் திங். அதுக்கப்புறம் உங்களுக்கு ரிசிப்ட் சோர்ஸ் மேனுவலா ஆட்டோமேட்டிக்கா. ஸோ இந்த கேஸ்ல நமக்கு மேனுவல். ஓகே, அதுக்கப்புறம் இதுல இன்வாய்ஸ்ல நம்ம எப்படி டிரான்சாக்ஷன் டைப் அதில் அட்டாச் பண்ணியிருந்தோமோ அதே மாதிரி நீங்க ரிசிப்ட் கிளாஸ் வந்துட்டு இதில் அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ ரிசிப்ட் கிளாஸ் ஆர் ரிசிப்ட் மெத்தட் போத் ஆர் சேம். ஸோ அதை ரிசிப்ட் கிளாஸ் நீங்கள் அட்டாச் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரிசிப்ட் மெத்தட் வந்துட்டு உங்களுக்கு இதில் வந்துடும். ஸோ அங்கேருந்து அகெயின் நம்ம அந்த பேங்க் அக்கௌண்ட் அட்டாச் பண்ணியிருந்தோம் இல்லையா இதுக்கு முந்தின ஸ்டெப்பில், ஸோ அந்த பேங்க் அக்கௌண்ட்டும் உங்களுக்கு இதில் வந்துடும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த பேட்ச் நம்பரிங். ஓகே, ஸோ பேட்ச் நம்பரிங் உங்களுக்கு மேனுவலாக வேணுமா ஆட்டோமேட்டிக்காக வேணுமா அப்படிங்கிறது தான். ஸோ இன்கேஸ் வந்துட்டு உங்களுக்கு மேனுவலாக நீங்கள் என்ட்ரு பண்ண போகிறீங்க அப்படின்னா ஸோ ப்ராப்ளி நீங்கள் மேனுவல் கொடுத்துக்கணும். ஸோ இது எந்த மாதிரி சினாரியோஸ்க்கு வரும் அப்படின்னா, ஸோ ப்ராப்ளி உங்களுக்கு ஒரு யூபிஐ பேமெண்ட்ஸ் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா ஸோ நீங்கள் வந்துட்டு சிஸ்டமில் அந்த நம்பரிங் எல்லாம் ஜென்ரேட் பண்ணுறதில்ல. ஸோ லெட்ஸ் டேக் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் பேடிஎம். ஸோ பேடிஎம்மில் என்ன ஆகுது அப்படின்னா ஸோ கஸ்டமர் பே பண்ணுறாரு. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் ரெக்கார்ட் ஆகுது. ஸோ அதுக்கு ஒரு டிரான்சாக்ஷன் நம்பர் வந்துட்டு உங்களுக்கு ட்ரான் ஐடின்னு சொல்லுவாங்க பேசிக்லி. ஸோ அந்த ஐடி வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஃபைலில் வந்துட்டு வருது. ஓகே, ஸோ அந்த ஐடியை நீங்கள் இங்கே கேப்சர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு மேனுவல் கொடுத்துருப்பீங்க. ஸோ அங்கே என்ன வருதோ அதை ஆஸ் இட் இஸ் ரீட் பண்ணி நீங்கள் ரைட் பண்ணிக்க போகிறீங்க. ஸோ அதுதான் வந்துட்டு உங்களுக்கு மேனுவல் ஆப்ஷன். ஸோ என்ன மாதிரி கேஸில் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா, ஸோ இதே இது ஆட்டோமேட்டிக் அப்படின்னா ஸோ ப்ராப்ளி நீங்கள் ஒரு செக் பேமெண்ட்டோ இல்லாட்டி ஒரு எனி அதர் நார்மல் அதர் பேமெண்ட்ஸ் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் ஆட்டோமேட்டிக் கொடுத்துப்பீங்க. விச் மீன்ஸ் தட் வி ஆர் ஜென்ரேட்டிங் தி நம்பர் இன் ஆரக்கிள் நாட் ஃப்ரம் தி எக்ஸ்டர்னல் சிஸ்டம். அதுதான் மீனிங். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் இதோட ரெஃபரன்ஸ் நம்பர் அது கொடுத்துட்டு நீங்கள் ரெக்கன்சைல் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் இது. ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு உங்களுக்கு டிரான்சாக்ஷன் ஐ மீன் ரிசிப்ட் சோர்ஸ். ஸோ டிரான்சாக்ஷன் சோர்ஸ் மாதிரி ரிசிப்ட் சோர்ஸுமே வந்துட்டு நீங்கள் அந்த ரிசிப்ட் சோர்ஸை செலக்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரிசிப்ட் மெத்தட் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு பாப்புலேட் ஆகிடும். ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட் இட் இஸ். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓகே லாக் பாட்ஸ் இருக்குது. பட் வில் நாட் பி ஏபிள் டு சி லாக் பாட்ஸ் பிகாஸ் உங்களுக்கு பேங்க்லேருந்து ஃபைல் இதெல்லாம் வந்தால் தான் உங்களுக்கு அதெல்லாம் பண்ண முடியும். பட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு லாக் பாட்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு உங்களுக்கு பேசிக்லி லாக் பாட்ஸ். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம க்ரியேட் பண்ணோம் இல்லையா அந்த ரிசிப்ட் சோர்ஸ். ஸோ அந்த ரிசிப்ட் சோர்ஸில் நம்ம ரிசிப்ட் மெத்தட் இதெல்லாமே கொடுத்துருந்தோம். ஸோ இப்போ அந்த சோர்ஸ் வந்துட்டு இதில் அட்டாச் பண்ணிவிடுவோம். ஸோ அதை பேஸ் பண்ணி நமக்கு இப்போ இந்த ஃபைல் வந்துட்டு நமக்கு வருது. இப்போ இந்த பேமெண்ட் பேடிஎம் பேமெண்ட் சொல்லியிருந்தோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபைல் வருது அப்படின்னா ஸோ இந்த செட்டப்பை பொறுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக்லி அந்த இது எல்லாமே உங்களுக்கு இம்போர்ட் ஆகும். ஓகே, ஒன் திங். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லாக் பாட்ஸ் நம்பர் இதெல்லாமே பேங்க்லேருந்து கொடுப்பாங்க. ஸோ அவங்க கொடுக்குறது தான் நம்ம இதில் ஆஸ் இட் இஸ் யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ தட் இஸ் வாட் இட் இஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேட்ச் ரிசிப்ட் பை. ஸோ எதை பேஸ் பண்ணி நீங்கள் மேட்ச் பண்ண போகிறீங்க. ஸோ டிரான்சாக்ஷன் நம்பரா இல்லை உங்களுக்கு சேல்ஸ் ஆர்டர் இருக்கா. ஸோ அந்த மாதிரி நீங்கள் எதை பேஸ் பண்ணி நீங்கள் ரிசிப்டை வந்துட்டு மேட்ச் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத வந்துட்டு நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆட்டோ மேட்ச் ரூல் செட். ஸோ இதில் கொடுத்துருக்க மாட்டோம் இந்த பர்டிகுலர் பிஸ்னஸ் யூனிட்டுக்கு பிகாஸ் இது ஜஸ்ட் ரீசெண்ட்லி வி கிரியேட்டட் இட். ஸோ அதனால் இருக்காது. பட் இன்கேஸ் நீங்கள் ஆட்டோ மேட்ச் கொடுக்குறீங்க அப்படின்னா ஸோ லெட்ஸே எனக்கு ஒரு 10 இன்வாய்ஸஸ் சிஸ்டமில் இருக்குது. இப்போ நான் ஒரு ரிசிப்ட் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இந்த ரிசிப்டை வந்துட்டு மேட்ச் பண்ணோம் அப்படின்னா ஸோ எதை வச்சு நான் மேட்ச் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத இதில் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ லெட்ஸே எனக்கு ஓல்டஸ்ட் இன்வாய்ஸ் பேஸ் பண்ணி வரணும் அப்படின்னா ஸோ ஓல்டஸ்ட் இன்வாய்ஸ் மேட்ச் ஃபர்ஸ்ட்டுன்னு சொல்லிட்டு நான் கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ அதை பேஸ் பண்ணி சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்காக மேட்ச் பண்ணி அந்த ரிசிப்டை வந்துட்டு உங்களுக்கு அப்ளை பண்ணும். ஸோ தட் இஸ் வாட் இட் இஸ். ஸோ இதுக்கு எல்லாமே உங்களுக்கு ஸ்கெடியூல் ப்ராசஸ் இருக்குது. ஸோ அதை யூஸ்வலாக உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் இன்டர்வலில் நம்ம ஸ்கெடியூல் பண்ணுவோம். அதுதான் இது. ஓகே, சார் இன்னைக்கு இது வரைக்கும் போதும் சார். கொஞ்சம் அந்த நீங்க இன்னைக்கு எடுத்த போர்ஷன் கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கு. அது கொஞ்சம் ஸ்டடி பண்ணிட்டு அடுத்த கிளாஸ் கண்டினியூ பண்ணலாமா? சரி, ஓகே. ஏன்னா எனக்கு வந்து கொஞ்சம் அது வந்து கொஞ்சம் டேர்ம்ஸ் அந்த பாக்ஸஸ் எல்லாம் நிறைய இருக்கனால எனக்கு வந்து அது கொஞ்சம் ஸ்டடி பண்ணாதான் அடுத்தது கண்டினியூ பண்றது கரெக்டா இருக்கும். ஓகே, ஃபைன், நோ ப்ராப்ளம்.
பாருங்க பார்த்து சொல்லுங்க. ஸோ அந்த ஃபைல் வந்துட்டு நான் உங்களுக்கு ஐ மீன் அந்த அசெட் ஓகே சார். அசெட் அந்த சரி. இது நான் உங்களுக்கு அனுப்பிச்சி விட்றேன். இதில் வாட்ஸ்அப் குரூப்பில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறது. ஓகே சார். ஓகே சார். தேங்க்யூ சார். ஓகே, தேங்க்யூ. சார் நாளைக்கு இதே டைம் கண்டினியூ பண்ணலாமா? இல்ல நீங்க டைம் சொல்றீங்களா சார்? 9:00 வச்சுக்கலாம் நம்ம. ஆ. பிகாஸ் நாளைக்கு ஓகே சார். அகைன் நான் ஆஃபீஸ் போகணும். ஸோ ஆ. வில் ஹேவ் இட் 9. சார் ஒரு என்னது மெசேஜ் பண்ணுங்க சார். சப்போஸ் மெசேஜ் நான் ரிப்ளை பண்ணேன்னா ஒரு கால் மட்டும் குடுத்துருங்க சார். ஓகே, ஓகே. யா, ஃபைன், ஃபைன். தேங்க்ஸ். ஓகே.